Hi friends, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்துல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கொத்தமல்லி வச்சு ஒரு சட்னி தான் பண்ண போறோம். இது இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போது 3 பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அந்த வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் துருங்கின தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கோங்க. தேங்காவும் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். தேங்காய் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது 2 கையளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்தால் போதும், நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்க 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.